வந்ததை கணக்கில் வைப்போம்னு அரசியலுக்கு வந்த நட்சத்திரங்களை வரவேற்பு செஞ்சது ஒரு காலம். இப்போ வழிய போய் வாக்கு கேட்கறதுக்கு வழிய போய் நடிகர் நடிகைகளோட வீட்டு வாசலில் காவ காத்துக்கிட்டு இருக்காங்க முதுபெரும் அரசியல் தலைவர்கள். ஹீரோ ஹீரோயின் எல்லாம் வேண்டாம், துணை நடிகர் இணை நடிகர் ஓரஞ்சார நடிகராக இருந்தால் கூட போதும், கூட்டம் கூட்டி ஓட்டு கேட்க வாங்கன்னு நட்சத்திர பட்டாளத்தோட களை கட்டி போயிருக்குது தேர்தல் களம். இந்த களத்தில் கலகலப்போட ஜெயிக்கிறோமோ இல்லையோ கையில் காலில் விழுந்தாவது டெபாசிட் வாங்கிடணும் அப்பு அப்படின்னு வீதியா ஊரா முட்டுச்சந்து முடங்கிச்சந்து ஒன்று விடாமல் ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க அரசியல் கட்சிக்காரங்க. களை கட்டி போயிருக்கிற இந்த அரசியல் செய்தியிலிருந்து வண்ணத்தர சின்னத்தர வெள்ளித்தர செய்திகளையும் கலந்து கூட்டு குருமா சேர்த்து சூடா சுவையா நம்ம பேப்பர் தோசையை கொண்டு வந்திருக்கோம். பாருங்க பார்த்து கேட்டு ரசிங்க. தண்டனக்க 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 பாரு நியூஸ் பாரு வாய்ஸ் சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். பலருக்கு தெரியா நல்ல செய்தி கொள்ளை செய்தி கொள்ளை செய்தி நாட்டு செய்தி வீட்டு செய்தி நாலாபுரம் நடத்தும் செய்தி கொத்தமல்லி வாசம் என்ன கேடு ஏது நீ பாரு. தமிழகத்தில் சீட்டு வாக்குச்சாவடி சீட்டு வீடு வீடாய் நீட்டி கொடுக்கும் பணியாச்சு. வாக்குச்சாவடி விவரம் புகைப்படம் பேரு இன்னும் பிற தகவல்கள் கொண்டு வரும் பணி தேர்தல் ஆணையம் துரிதம். வீடு வீடா விநியோகம், சென்னையில் விநியோகம் இல்லை. பாஜக அணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் பாமக எதிரும் புதிருமா போட்டி. தமிழகத்தில் ஓரணி, புதுவையில் தனித்தனி. என்ஆர் காங்கிரசுக்கு பாஜக ஆதரவு, பாமகவுக்கு மதிமுக ஆதரவு, தேமுதிகவும் ஆதரவு. டிஜிபி ராமானுஜத்தை மாற்றக்கோரை மனு, திமுகவின் மனு நீதிமன்றம் தள்ளுபடி. தேர்தலுக்கான டிஜிபியாக அனுப் ஜெய்ஸ்வால் இருப்பதால் நீதிமன்றம் உத்தரவு. புதுவையில் போராட்டம், பல்கலை மாணவர்கள் போராட்டம். தங்கள் மீது நடத்திய தாக்குதலை கண்டித்து துணை வேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். மக்களவை தேர்தல் களை கட்டும் பரப்புரை, நடிகர்கள் பரப்புரை, தெருவா தலைவர்கள் திரையில் தோன்றி பரப்புரை. சென்னை டு நெல்லை பறந்து சென்ற முதல்வர் பாளையில் பரப்புரை. திருவாரூர் மயிலாடுதுறையில் கருணாநிதி, ஆரணியில் ஸ்டாலின், கடலூரில் விஜயகாந்த், சென்னையில் ஞான தேசிகன், புதுவையில் டி ராஜா, நாகையில் ஜிஆர், வடசென்னையில் தாப்பா, குமரியில் வாசன், திருவள்ளூரில் கனிமொழி, விருது நகரில் தமிழிசை. விறுவிறு சுறுசுறு பரப்புரை. ஒடிசாவில் பரப்புரை, மோடி சோனியா பரப்புரை. ஒரே நாளில் ஒரே பகுதியில் ஒரே நேரத்தில் இருவரும் பரப்புரை. ஜம்முவில் ராகுல், பஞ்சாபில் கெஜ்ரிவால், தீவிரமா பரப்புரை. சூப்பரான செய்தி நம்ம செய்தி. தேர்தல் பரப்புரையில் ஐயாவோட குடும்பத்தை பத்தி எல்லாம் கண்ட மேனிக்கு பேசி அவதூறை பரப்பி வரும் வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனை கண்டிக்க வேண்டும் என்று மாம்பழ கட்சியினர் புகார் மனு கொடுத்துள்ளதாக தேர்தல் ஆணைய செய்தியை ஃபார்வர்டு செய்கிறார் நமது பரபரப்பு செய்தியாளர். சூரிய கட்சி கவுன்சிலரோடு கூட்டு சேர்ந்த சென்னை காட்டுப்பாக்கம் இலைக்கட்சி கவுன்சிலர் ஜெயக்குமார் சங்கிலி பறிப்பு வழக்கில் சிக்கியதால் அவரது கட்சி பதவி பறிக்கப்பட்டுள்ளது என்று சிறைக்கதவை திறக்கிறார் நமது ஹால்மார்க் செய்தியாளர். தமிழகத்தில் அம்மா குடிநீர் பாட்டில்களில் உள்ள இலையை உடனே அகற்ற தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டதாக தாகம் தீர்க்கிறார் நமது வறட்சி தொகுதி செய்தியாளர். பூந்தமல்லி அகதிகள் சிறப்பு முகாமையும் செங்கல்பட்டு அகதிகள் சிறப்பு முகாமையும் இழுத்து மூட வேண்டும் என்று பட்டினி போராட்டம் நடத்திய ஈழத்தமிழர் செந்தூரன் அரசின் உறுதியை ஏற்று போராட்டத்தை கைவிட்டதாக குளுக்கோஸ் ஏற்றுகிறார் நமது அவசரகால செய்தியாளர். குஜராத் கலவரத்தில் முதல்வர் மோடிக்கு தொடர்பில்லை என்று சிறப்பு புலனாய்வு குழு கொடுத்த அறிக்கை சிறப்பாக இல்லை, மறு விசாரணை செய்ய வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டதாக ரயில் ஏறுகிறார் நமது உச்சநீதிமன்ற செய்தியாளர். கதை, திரைக்கதை, இயக்கம், தயாரிப்பு என ஆளினால் அழகுராஜாவாக மாறிப்போன ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நாடு வல்லரசாக வேண்டுமானால் பணபலமும் படைபலமும் மட்டும் போதாது, கல்விதான் முதலில் வேண்டும் என்று ஜெய்ஹிந்த் 2 படத்தில் மெசேஜ் சொல்ல போவதாக ஐரோப்பாவுக்கும் சிங்கப்பூருக்கும் மாறி மாறி பறக்கிறார் நமது சினிமா செய்தியாளர். போன வருஷம் மே மாதம் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணம் ஜாங் தொகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளர் தில்லுமுள்ளு செய்து
கையும் களவுமாக மாட்டிக்கொண்டதால் 2ஆம் இடம் பெற்ற தடை செய்யப்பட்ட இயக்க தலைவர் அகமது லுதியான் வி இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் எம்பி ஆகிவிட்டார் என எம்பி குதிக்கிறார் நமது எல்லை தாண்டா அண்டை நாட்டு செய்தியாளர். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இந்த திரைப்படத்திற்கு சிறந்த பொழுதுபோக்கிற்கான தயாரிப்பாளர் நாகிரெட்டி நினைவு விருது வழங்கப்பட்டுள்ளதாக உற்சாகத்தில் சிரிக்கிறார் நமது சீரியஸான செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். கொள்கை பிடிக்காம தாவல், கோட்பாடு பிடிக்காம தாவல், செயல்பாடு பிடிக்காம தாவல், சீட்டு கிடைக்காம தாவல், ஒருத்தருக்கு பிடிக்காம தாவல், கமிஷன் பிரச்சனையில தாவல்னு கட்சி தாவலுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்கலாம். ஜெயிச்சு போன எம்எல்ஏ கட்சி தாவி பார்த்துருக்கோம், ஜெயிச்சு போன எம்பி கட்சி தாவி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அறிவித்த வேட்பாளர் அடுத்த கட்சிக்கு தாவறதும் ஒரே நாளில் 3-4 கட்சிக்கு தாவறதும் இப்போ வேடிக்கையாக மாறி போச்சு. வாங்க அதையும் பார்த்துட்டு வருவோம். தேர்தலும் சினிமா மாதிரி தான். ஆக்ஷன் காட்சிகள், அதிரடி திருப்பங்கள், வயிறு குலுங்க வைக்கும் காமெடி, வயிறு கலங்க வைக்கும் அதிர்ச்சின்னு கலந்து கட்டி இருக்கிற கலர்ஃபுல் சினிமா தான். அப்படி சில தேர்தல் சுவாரஸ்யங்களை இப்ப பார்ப்போம். இந்த எலெக்ஷன்ல இப்படி ஒரு ட்விஸ்ட பாஜக கூட்டணி எதிர்பார்த்திருக்காது. கூட்டணிக்கு தலைமை பாஜக தான்னாலும் தேமுதிகவுக்கு 14 சீட்டு, ஆனா பாஜகவுக்கு வெறும் 8 சீட்டு மட்டும்தான். அந்த 8லயும் இப்போ ஒன்று அவுட். நீலகிரி பாஜக வேட்பாளர் குருமூர்த்தி தன்னை கட்சி வேட்பாளரா அறிவிச்சதுக்கான அங்கீகார கடிதத்தை லேட்டா தேர்தல் அதிகாரிகள் கிட்ட தந்திருக்காரு. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கோம்னு அவர் நினைக்க அவரோட வேட்பு மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதிகாரிகள். நாங்க சீக்கிரமா வரணும் தான் நினைச்சோம், இடையில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு அவர் சொல்ல, அட கட்சியே பஞ்சர் ஆயிடுச்சேன்னு கலங்கி போயிட்டாங்க பாஜக காரங்க. இதுல குருமூர்த்தி சொந்த கட்சிக்கே அல்வா தந்துட்டாருன்னு படக்குன்னு கோபப்பட்ட பாமக காரங்க பாஜக ஆபீஸ் மேல கல்ல எறிஞ்சிட்டாங்க. அவங்கள சமாதானப்படுத்திட்டு எப்படியாவது என்ன வேட்பாளரா அறிவிக்கணும்னு கோரிக்கையோட கோர்ட் படி ஏறினாரு குருமூர்த்தி. ஆர்டர்னு சுத்தியலை தட்டி ஆடி தள்ளுபடி மாதிரி அவர் மனுவை தள்ளுபடி பண்ணிடுச்சு கோர்ட்டு. பட்ட காலிலே படும் கெட்ட கூட்டணியே கெடுங்கிற மாதிரி பாஜக கூட்டணியோட சிதம்பரம் தொகுதி பாமக வேட்பாளர் மணிரத்னத்தோட வேட்பு மனுவும் அவுட். ரணகல சோகத்துல ஆழ்ந்துட்டாரு பாமக மணிரத்னம். அதே பாஜக கூட்டணியில தேமுதிக ஏரியாவிலையும் தேங்காய் உடைச்சாங்கல்ல. நாமக்கல் தொகுதிக்கு மகேஸ்வரன் ஒருத்தரை வேட்பாளரா அறிவிச்சாரு மக்களே. அவர் என்னடான்னா, ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு லீவ் லெட்டர் எழுதுற ஸ்கூல் பசங்க மாதிரி எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு போட்டியில இருந்து விலகிட்டாரு. சரின்னு வேற வேட்பாளரை அறிவிச்சிட்டாரு விஜயகாந்த். பின்னாலதான் தெரிஞ்சது உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னவர் உற்சாகமா ஜெயலலிதா முன்னிலையில அதிமுகவில் சேர்ந்துட்டாரு. அவரோட கட்சி வேட்பாளரா இருக்கிறவரே வேற கட்சிக்கு போனது விஜயகாந்துக்கு செம்ம ஷாக்கு. இது நம்ம ஊர்ல நடந்த சம்பவம்னா தேசிய அளவுல நடந்த காங்கிரஸ் காமெடிகளை பார்ப்போம். நக்மா மீரட் வேட்பாளரா அறிவிக்கப்பட்டு பிரச்சாரத்துக்கு வந்த முதல் நாளே ஒரு காங்கிரஸ்காரரு முத்தம் தர ஏத்த இடம், முகத்துல எந்த இடம்னு பப்ளிக்கா முத்தம் கொடுத்ததா பரபரப்பு கிளம்பிச்சு. ஆனா அப்படி எதுவும் நடக்கலன்னு நக்மாவும் அவரும் சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கு பின்னால கொஞ்ச நாள் கழிச்சு கூட்டத்துல ஒருத்தர் நக்மா கிட்ட சிலுமிஷம் பண்ணியிருக்காரு. நக்மா அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன்னு பலார்னு விட்டாங்க பாருங்க ஒரு அறை. உத்தரப்பிரதேசத்துல கௌதம புத்தா தொகுதியில ரமேஷ் சந்த் டெமார்னு ஒருத்தரை வேட்பாளரா அறிவிச்சது காங்கிரஸ் கட்சி. ஆனா அந்த ரமேஷ் சந்த் சந்துல சிந்து பாடிட்டாரு. ராஜ்நாத் சிங் முன்னிலையில பாஜகவில் சேர்ந்து காங்கிரஸ் முகத்துல கரிய பூசிட்டாரு. நீ என்ன பெரிய டெமாரான்னு நம்ம ஊர்ல கேட்போம், ஆனா இவர் உண்மையிலேயே பெரிய டெமார் தாங்க. இன்னும் எலெக்ஷன் நெருங்க ஏகப்பட்ட காமெடிகள் இருக்குங்கோ. இந்த கட்சியை பத்தி பேசுனா அந்த கட்சிக்காரன் கள்ள தூக்கி அடிக்கிறான், அந்த கட்சியை பத்தி பேசுனா இந்த கட்சிக்காரன் செருப்பு தூக்கி வீசுறான். எதுவுமே இல்லையா, அட்லீஸ்ட் பேனாமையாவது முகத்துல தெளிச்சிட்டு போயிடுறான். கலாட்டா விவகாரம் இப்படி இருக்க என்ன வேணாலும் செய்யுங்கடா. எதிர்கட்சியை வம்புக்கு இழுக்கிறத நம்ம தலைவர்கள் விடவே மாட்டேங்கிறாங்க. தாக்குன்னு போட்டு தாக்கிடுறாங்க. வாங்க நாமளும் தாக்கிட்டு வருவோம். ஐயோ பார்த்துட்டு வருவோம். ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். தமிழ்நாட்டில் இருக்கிற 40 தொகுதிகளோட உதவி இல்லாமலேயே நரேந்திர மோடி பிரதமர் ஆக முடியுங்க அப்படின்னு எல்லா கருத்து கணிப்பும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கு.
இன்னொரு பக்கம் அம்மா முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தாலுமே இப்போ அவங்க பேசுற எல்லா பிரச்சார கூட்டத்திலையுமே நான் பிரதமராக ஆக வேண்டும், நீங்கள் அளிப்பீர்களா அப்படின்னு சொல்லவே இல்லையே. ஏன்னா 40 தொகுதியில் ஜெயிக்கிறத வச்சு அவங்களால பிரதமராக ஆக முடியாது அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அங்கம் வகிக்கும் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு நிறைய செய்வோம், இவ்வளோ செய்வோம்னு சொல்கிறாங்களே, அவங்க அங்கம் வகிக்கும் கூட்டணியோட பெயர் என்னன்னு சொல்ல முடியுமா? அவங்களால சொல்ல முடியாதே. இந்த மாதிரி குட்டை உடைச்சது நான் இல்லைங்க, வைக்கோ. திமுகலேருந்து ஒரு 35 பேர் போட்டி, அப்புறம் அவங்களோட கூட்டணியிலேருந்து ஒரு 5 பேர் போட்டி. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க. என்ன ஃபார்முலான்னு கேட்குறீங்களா? எஸ் ஃபார்முலாவா? எஸ் ஃபார் ஸ்டாலின் ஃபார்முலான்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த திமுக காரங்க. நீங்கள் எஸ் ஸ்டாலின் ஃபார்முலா போட்டாலும் சரி, இல்லை கருணாநிதி ஃபார்முலா போட்டாலும் சரி, இல்லை அழகிரி ஃபார்முலா, தயாளம்மா ஃபார்முலா, ராஜாத்தி ஃபார்முலா, இல்லை கனிமொழி ஃபார்முலா, எந்த ஃபார்முலா போட்டாலும் நீங்கள் 40 தொகுதியில் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாதுங்க. ஏன்னா அத்தனை தொகுதியிலும் ஜெயிக்க போகிறது நாங்கள் தான். என்ன சொல்கிறீங்க அக்கா? பலூனா? பலூன் பலூன் அப்படின்னு நான் சொல்லிங்க. நம்ம நடிகர் குண்டு கல்யாணம் அவர் சொல்லியிருக்கார், தமிழ்நாட்டில் சினிமா நடிகர்களை வளர விடுறதே இல்லைங்க அரசியல்வாதிங்க. அவங்களுடைய பிரபலத்தன்மை மட்டும் நல்லா தங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திட்டு அவங்கள கண்டுக்கிறதே இல்லைங்க. ஏங்க நான் சொல்கிறேன், ஒரு அரசியல்வாதியும் ஒரு நடிகரும் ரோட்டில் நடந்து போனால் யாருக்குங்க கூட்டம் வரும்? நடிகருக்கு தானே கூட்டம் வரும். அப்போ அந்த மதிப்பை கொடுக்கணும் இல்லைங்க அவங்க. நானெல்லாம் சுயமரியாதை இழந்து எங்கேயும் இருக்க மாட்டேங்க. இப்போ கூட பாருங்கள், நரேந்திர மோடி போட்டிடுற வாரணாசியில் 10% தமிழர்கள் இருக்காங்களாமா. அதனால் நான் போய் வாரணாசியிலுமே காந்தி நகர்லையும் மட்டும் பிரச்சாரம் பண்ண போகிறேங்க. தமிழ்நாட்டில் தலைமை என்னை மதித்து கூப்பிட்டா போவேங்க, இல்லாட்டி போக மாட்டேங்க. ஆமாம், இப்படி போக மாட்டேன்னு சொன்னது நான் இல்லைங்க, நடிகர் SV சேகர். அதாவதுங்க, காங்கிரஸ்ல அமைச்சராக இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்க, இல்லை மக்களுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க இந்த தமிழ்நாடு அரசு. ஒத்துக்கிறாங்க, நாங்கள் எதுவுமே பண்ணலன்னு கூட நான் ஒத்துக்கிறேன். நான் அவங்கள பார்த்து ஒன்று மட்டும் கேட்குறேன். இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. தமிழ்நாட்டில் 33,186 இடம் நிரப்பப்பட வேண்டியது இருக்குது. அந்த இடத்த நிரப்புறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? இது ஒன்றுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். அண்ணாச்சி, படக்குன்னு பதிலுக்கு பதில் கேள்வி கேட்டது நான் இல்லைங்க, சிதம்பரம் இருக்காங்களா, அவங்க தான். நம்ம தமிழக தேர்தல் ஆணையம் வந்து 10 மணிக்கு மேலே வேட்பாளர்கள் ஓட்டு வாங்க போகலாம், பிரச்சாரம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்களே. நான் ஒன்று கேட்குறேன், 10 மணிக்கு மேலே வீட்டு கதவை தட்டுறவன் வேட்பாளரா இல்லை கழுத்து அரைச்சிக்கிட்டு சங்கிலி பிரிச்சுட்டு போகிற கொள்ளக்காரன் எப்படிங்க மக்களுக்கு தெரியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு நம்ம சாலையில் நிறுத்தி சோதனைலாம் பண்ணுறாங்க இல்லையா, பணம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கான தகுந்த டாக்குமெண்ட்லாம் இருந்தாவே 1 லட்சத்தை கொண்டு போனால் 80,000 திருப்பி தராங்க. அப்படியே வந்து எல்லா டாக்குமெண்ட் நீங்கள் காமிச்சிங்கன்னா 50,000 அவங்கள அபேஸ் பண்ணிட்டு மீதி 50,000 மக்களுக்கு தராங்க. என்னங்க இது ஒரு பகல் கொள்ளை. இதுக்கு கொள்ளைக்காரனே பரவாயில்லையே. இந்த மாதிரி கொள்ளைக்காரனே பரவாயில்லைன்னு கோவப்பட்டு சொன்னது நான் இல்லைங்க, டா பாண்டியன். பாலியல் வன்கொடுமை செய்தால் மரண தண்டனை எல்லாம் கொடுக்கக்கூடாது என்று முலாயம் சிங் கொளுத்தி போட அது ஊர் உலகமெல்லாம் தாண்டி தேர்தல் அரசியலில் பத்திக்கிட்டு எரியுது. பெண்கள் அமைப்பு மட்டும் இல்லாமல் பாஜக, காங்கிரஸ்னு எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்து எதிர்த்தாக்குதலை தொடுத்ததால வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்ட முலாயம் தலை தெறிக்க தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. அதாங்க இன்றைய கேலி சித்திரம் காட்டு. இந்த அரசாங்க பேருந்துகள்லாம் ஒரு காலத்தில் பேர்களோடு ஓடிச்சு. ஆமாம், கட்டபொம்மன், திருவள்ளுவர், தீரன் சின்னமலை, திருவள்ளுவர், ஒன்று பல்லவன், மெட்ராஸில் பல்லவன், பல்லவன் இன்னும் அப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சு.
அது அப்போவே பாட்டெல்லாம் கூட ஒரு கவி எழுதிட்டார். எப்படி? கட்டபொம்மனும் சேரனும் சோழனும் முட்டி மோதும் ரோடு, கர்ப்பிணி பெண் வைத்து சிசுவும் பிதுங்கி விழும் நெரிசல் ஓவர்லோடு, ரோடு கட்டபொம்மனும் சேரனும் சோழ அப்படி இருக்கும். ஏன்னா அதில் திருவள்ளுவர் படம் ஒன்று இருக்கும். ஆமாம், அவர் தூக்கில் தொங்குற மாதிரியே தூங்குவார். அது திருவள்ளுவர் படம் மட்டும் மாட்டி வச்சுருந்தாங்க. இப்போ திருவள்ளுவர் படத்தை எடுத்துட்டாங்க, திருக்குறளாக எழுதி வச்சுருக்காங்க. ஆமாம், பஸ்ஸு எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பேரெல்லாம் வந்து ஏதோ ஒரு தலைவர் பேரை வைக்க போக எல்லா தலைவர் பேரையும் எடுத்துரு. நம்ம நாட்டில் ஒரு பிரச்சனை வச்சுருக்காங்க. என்னென்னு? ஒன்று எதையாவது வைக்கிறது பேருன்னா எல்லா பேரும் தான் வைக்கணும். ஆமாம், குறிப்பிட்ட சில பேரை வைக்கணும்னா மொத்தமாக எடுத்துரு, அப்படிலாம் முடிஞ்சில்ல. அப்படி ஒரு கதையை முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு இப்போ கோட்டம்னு வச்சுட்டாங்க. ஆமாம், ஏற்கனவே பசுப்புறம் முக்கா கோட்டத்தெல்லாம் ஓடும், அதுக்கு பேர் வேறு கோட்டம்னு வச்சுட்டாங்களா. விழுப்புரம் கோட்டம், அது நல்ல கோட்டம். வீலே ஒரு வாரி ஆறு நடிக்கையிலே பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைவேட் பஸ்ஸெலாம் ஆறு நடித்தாங்கன்னா டக்கு அப்படி ஓட்டும் விடாதுமா. ஆனால் அரசாங்க பஸ் ஆறுன்னு மட்டும் பாருங்க, வர்றேன் எல்லாம் ஒதுங்கிங்க ஓடிருங்க, அப்படி தான் இருக்கும். சில சவுண்டே வராது, லைட்டாக வரும். நம்ம நாட்டிலேயே மனுஷன் பூரா எரும மாடாக மாறிக்கிட்டு இருக்கான். ஆமாம், இவன் அவன் எதுவும் ஒதுங்கிறது இல்லை, ஆரனுக்கெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கான். இல்லை நின்று முறைக்கிறான், வரமாட்டியா அருண் அடிக்கிற அப்படிங்கிறான். இது பஸ்ஸை பார்த்தீங்கன்னா இதில் பஸ்ஸே கோட்டம்னு ஏகப்பட்ட பஸ்ஸு. இதில் ஒவ்வொரு ஆட்சிகளும் மாறினோடனே நான் 10,000 பஸ் விட்டேன், நான் 5,000 பஸ் விட்டேன், அது விட்டேன் இது விட்டேங்கிறாங்க. இந்த பழைய பஸ்ஸெலாம் எங்கடான்னு பார்த்தா அதான் வேடிக்கை. ஒரு டெப்போலேருந்து இன்னொரு டெப்போவுக்கு போயிடுது. கிராமத்துக்கு போகிற வண்டியை இந்த பழைய பஸ்ஸெல்லாம் விட்டுறது. அது எங்கேயாவது போய் புளிய மரத்தை பார்த்து முட்டிக்கிட்டு நிற்காங்க. ஏற்கனவே வந்து கிராமத்தில் சாலைகள் வந்து மேடு பள்ளமாக இருக்கும். இந்த பழைய ஓட்டலாம் அங்கே அமுச்சு விட்டா அப்புறம் புளிய மரத்துக்கு தான் போகும். அதுவும் எல்லா அரசாங்க பஸ்லையும் ஆஃப் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு நட்டில் கட்டி ஒரு உயரில் தாங்க தொங்குது. அது பிடிச்சி தொங்கிட்டு பார்ப்போம். அவன் பிடிச்சிட்டு இழுத்தா கியர் 2 ஆட்டினா அது புரின்னு பேத்துட்டு வந்துடும். ஆமாம், ரொம்ப சிரமப்பட்டாருன்னா அவ்வளோதான். ஆமாம், அது ஏதோ கண்ட்ரோலில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுலையே அப்புறம் டீசல் பெட்ரோல் போடுறத நீங்களே போய் போட்டுங்க அப்படின்ட்டாங்களா. இப்போ அதுவே டியூட்டி முடிஞ்சு அவன் வீட்டுக்கு போக முடியல. டியூட்டி 8 மணி நேரம் முடிஞ்சா வீட்டுக்கு போனோமான்னா இப்போ டீசல் ஃபுல் பண்ணிட்டு தான் போகணும். ஆமாம், அவன் மாட்டிக்கிட்டான். பஸ்ஸே இப்போ ரோடுகளை பெருசாக போடுறாங்க, பஸ்ஸு நல்லதாக இருக்கா? பிரேக் அடித்தா எனக்கு என்னன்ட்டு போய் நிற்கிது. ஏன்டா ரொம்ப சிரமப்படுத்துறேன்னு பஸ்ஸு போய் நின்று யார் மேலேயாவது மோதி தான் நிற்கிது. இல்லை சில இடத்துல இப்போ கண்டக்டர் வந்து இறங்கி ஓடி போய் கட்டையெல்லாம் போடுவாப்புல, போட்டுக்கலாம். அது கிரீடு ஓடி போய் கட்டை போட்டுவாப்புல, கரெக்டாக வந்து டிரைவர் கரெக்டாக நேரம் நிறுத்துவாப்புல. அந்த மாதிரி பஸ்ஸு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பெட்ரோல் டீசல் சொன்னீங்களே, ஒரு இடத்துல டீசல் போடலான்னு டிரைவர் சொல்லிக்கிறாரு, கண்டக்டர் வந்து வேற இடத்துல டீசல் போடலான்னு சொல்லிக்கிறாரு. ஏதோ அவங்களுக்குள்ள பிரச்சனை பண்ணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸை எடுத்துகிட்டு போகிறப்ப வழிநடை சண்டை போட்டே வந்துக்கிறாங்க. சண்டை போட்டே வந்ததுல பயணிகளாம் பயந்துட்டாங்க. இவங்க இதில் ஓரமாக போயிட்டு இருந்தாங்க ஒரு டிவிஎஸ் 50ல், அவங்க மேலே அடித்து ஸ்பாட்லேயே 3 பேர் செத்து போயிட்டாங்க. ஆமாம், அப்புறம் மக்களாக இறங்கி அவன் டிரைவர் கண்டையெல்லாம் பிடிச்சி அவங்க ஓடிவிட்டாங்க. ஆமாம், பஸ்ஸை எரிச்சு விட்டாங்க. இது மாதிரி இப்படி நடக்குது. இது ஒரு பஸ்ஸு, இது ஒரு பஸ்ஸு, இப்படி பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் பஸ்ஸு புதுசாக வருது. இப்போ ஸ்மால் பஸ்ஸுனாங்க, இதில் சின்ன இருக்குன்னாங்க, அதை மறைக்கணுன்னாங்க, அதுவாவது புதுசாக வந்துருக்கு. ஆமாம், இந்த அரசாங்க பஸ்ஸுகள் படுற பாடு, பஸ்ஸுகளும் போக்குவரத்துகளுக்கு பாடு, அடே அப்பா, அது எல்லாம் ஆரனே இல்லாமல் சவுண்டு கொடுத்துட்டு தான் போகுது. ஆமாம், கடகடன்னு ஏறி உட்காந்தா, கன்னியாகுமரியில் ஏறி உட்காந்தவன் வந்து இறங்குறதுக்குள்ளேயும் அப்படியே நாளைக்கு இதே சட்டையை போட்டுடலாம்ல, ஒரு வாரம் போடுவேன் அப்படின்ட்டு சட்டையை மாட்டிட்டு ஏறி உட்காந்துருப்பாரு. தெரியும் வந்து இறங்கையில் எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கம்மா, பெத்த அப்பாவே பார்த்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஃபாதர் அப்போ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அப்படி கொண்டு வந்து இறக்கிடுவான். வெளியே போய் வருவானுங்க சில பேர். ஆமாம், செத்து போய் பக்கத்தில் இன்னைக்கு ட்ராவல் பண்ணின்னு வச்சுங்க, முடிஞ்சிச்சு. ஆமாம், இதில் வேலை பார்க்குறவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க. இதை நம்பி ஓட்டிகிட்டு வர்றது. இதுலேயும் இப்போ கண்டக்டரு தனியாக இருக்கக்கூடாது, டிரைவரே டிக்கெட் போட்டுக்கணும். 2 பேர், நீ டிக்கெட் போட்டுக்க, நீயும் ஓட்டிக்க. எல்லாம் இப்போ டபுள் பர்பஸ் வேலைகள் தான் செய்யணும். அவன் எப்படியோ வந்து சேருது. பஸ்ஸு மாறின பாட்டை காணோம். ஆனால் பஸ்ஸுகள் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சிடெண்ட் அதுக்கு மேலே நடக்குது. இது ஏதோ ஒரு பெயிண்ட் அடித்து விளையாடுற விளையாட்டாகவே ஆகிப்போச்சு. ஒருத்தன் வந்தால் அவங்க மாற்றுறது, அவங்க வந்தால் இந்த கலர் மாற்றுறது, கலர் மாற்றி பெயிண்ட் அடித்து விளையாடுற விளையாட்டாக மக்கள் உயிரோடு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம்.